ஓகே. இப்போ 3D 3Dயோட ஆப்ஷன்ஸ் கம்மி தான். நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது இவ்வளோலாம். நம்ம வரைஞ்ச பிளானை சாலிடாக மாற்ற போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக போகிறோம். இப்போ இந்த பிளானை அப்படியே சாலிடாக மாற்றணும். ஹைட்டு கொடுத்து சாலிடாக மாற்றணும். அதில் கலரிங் என்ன கலர் டெக்ஸ்சர் வேணுமோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் லைட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டர். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப்பு தான் இருக்குது. கேமரா அண்ட் ரெண்டர் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அப்புறம் 3Dலேயே வந்து சாலிடாக வரையும். இன்னொன்று ஐசோமெட்ரிக் டிராயிங் வரையும். உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஈஜியில் வந்து நினைக்கிறேன் ஐசோமெட்ரிக் டிராயிங். அது மாதிரியும் இதில் வரையலாம். அதுவும் 3 டைமென்ஷனல் தான் சொல்ல போனால். ஐசோமெட்ரிக் டிராயிங் வந்து நம்ம இந்த ஒர்க் பிளேன் செட்டிங்ஸை மட்டும் கொஞ்சம் மாற்றணும். 3Dயில் ரெண்டு, ஒன்று ஐசோமெட்ரிக், இன்னொன்று சாலிடாக வரையணும். ஐசோமெட்ரிக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸை மாற்றணும். சேம் இதே தான். இதே விண்டோவில் டிஎஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர். அதில் ஸ்னாப் அண்ட் கிரிட்னு இருக்கும். ஸ்னாப் அண்ட் கிரிட் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸில் ஐசோமெட்ரிக் ஸ்னாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கீழே இந்த இடத்துல ஐசோமெட்ரிக் ஸ்னாப் அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த 2D ஒர்க் ஸ்பேஸ்லேயே 3 டைமென்ஷன் லுக் இருக்க மாதிரி நம்ம வரையலாம். ஒரு கியூப் மாதிரி வரையலாம். ஓகே, ஐசோமெட்ரிக் ஸ்னாப் அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஓகே. அப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ் வந்து இந்த பிளேன் மாறும், ஒர்க் பிளேன் மாறிடும். இப்போ அந்த ஒர்க் பிளேனில் நம்ம லைன் எடுத்து ட்ரா பண்ணால் அது 3 டைமென்ஷனுக்குமே மூவ் ஆகும். இப்போ ஒரு டைரக்ஷனில் இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். இந்த டைரக்ஷன் இன்னொரு டைரக்ஷன் மிஸ் ஆகுறேன். டாப்பு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டில் வரும். கண்ட்ரோல் இ வரைஞ்சிட்டு இருக்கும்போதே கண்ட்ரோல் இ அழுத்தினோம்னா இன்னொரு சைடு நம்ம மாற்றலாம். இப்போ நான் கண்ட்ரோல் இ அழுத்துறேன். இப்போ பாருங்கள் அப்வர்டில் போகுது. தென் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி போகுது. இப்போ ஃபார்வர்டு இந்த பக்கம் வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் இ அழுத்தினோம்னா முன்னாடி வரும், ஃப்ரண்ட்டில் வரும். இப்படி நம்ம எல்லா டேரக்ஷன் வேணுமோ மாற்றி மாற்றி வரையலாம். இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது அப்படி இந்த டைரக்ஷனுக்கு போகணும், ரைட் சைடில் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் இ இந்த பக்கம் போகணும். அப்போ இதில் 3 சைடு வரைஞ்சிருக்கேன் பாரு. எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். இப்படி 3 டைரக்ஷன் வரைஞ்சிருக்கேன். இல்லை இசட் வந்து அப்வர்டு, எக்ஸ்ஒய் இசட் வந்து ஹரிசாண்டல் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ஒய் ஹரிசாண்டல் இருக்கும். பார்ப்போம். இப்போ ஏதாவது ஐசோமெட்ரிக் டிராயிங் எடுத்து ஸ்கெச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கியூப் டிராயிங் இருக்குது ஐசோமெட்ரிக்கில். இந்த டிராயிங்கில் அதோட மெஷர்மெண்ட் 330, இந்த சைடு 330, இந்த சைடு 395, 330 ஹைட்டு. இப்போ இது மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இதை நம்ம 2Dயில் நார்மல் ஸ்னாப் வச்சு வரைஞ்சோம்னா, இப்போ ஐசோமெட்ரிக் மாற்றாமல் ரெக்டாங்கிள் ஸ்னாப்லேயே இருந்து நம்ம இதை ட்ரா பண்ணோம்னா நமக்கு வெறும் அந்த டாப் வியூ தான் வரைய முடியும். அதாவது 2 டைமென்ஷன் தான் வரைய முடியும். இந்த 330, 395 இல்லைனா 330, 330 இந்த ஏதாவது 2 டைமென்ஷனாக நம்மளால் வரைய முடியும். இப்போ இதில் 3 டைமென்ஷன் இருக்குது. இது மாதிரி ஆப்ஜெக்டை வரைகிறதுக்கு நமக்கு அந்த ஸ்னாப்பை மாற்றணும். டிராஃப்டிங் செட்டிங்ஸில் ஐசோமெட்ரிக் ஸ்னாப், தென் ஓகே. இப்போது லைன் ஆப்ஷன் எடுத்து 3 டைரக்ஷன் வரைய முடியும் நம்மளால். ஒரு டைரக்ஷனில் கிளிக் பண்ணி இந்த சைடு வந்து 330 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட்டும் 330. இப்போ ஹைட் வைஸாக வரல, ஒன்லி லெஃப்ட் ரைட் போகுது அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுது. ஹைட்டில் வரல. ஹைட் வர வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் இ. நம்ம இந்த F8 ஆன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஆர்த்தோ ஆன் பண்ணி இப்போ ஹைட்டில் வருது. ஹைட்டும் 330. இப்போ லெஃப்ட் ரைட் போகுது. அப்போ நமக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வரணும். கண்ட்ரோல் இ 330. அகைன் நீங்கள் வந்து டவுன் இங்கே கிளிக் பண்ணால் போகிறோம். இந்த சைடு வந்துட்டோம்.
அப்படியே அடுத்த சைடு இங்கேருந்து 395 கண்ட்ரோல் இ 395. அப்புறம் ஹைட்டு 330. இங்கே வந்து கனெக்ட் பண்ணிடணும். அப்படியே அடுத்த சைடு இருக்கு லைன் ஆப்ஷன் 395. இதை இங்கே கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான் அந்த ஸ்கெட்ச். இப்படி 2Dலேயே 3 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வரையணும்னா அப்போ நீங்கள் இந்த ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பை யூஸ் பண்ணி வரையணும். செட்டிங்ஸில் போயிட்டு இது மாதிரிலாம் கூட ட்ராப் பண்ணலாம். உங்களுக்கு ஈஜியில் நிறைய எக்ஸசைஸ் வந்துருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டிராஃப்டர் வச்சு வரைஞ்சிருப்பீங்க, அதை அப்படி கேடில் வரைஞ்சிடலாம். இந்த ஐசோமெட்ரிக் வியூ இப்படி சைட்லேருந்து பார்க்குற மாதிரி நம்ம 3 டேரக்ஷன், ரைட்டு தெரியும், அந்த ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு தெரியும், தென் ஹைட்டும் தெரியும். இது மாதிரி 3 வியூ நீங்கள் இந்த இதில் வரையணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது சாலிட் கிடையாது, 2Dயில் தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு இப்படி கியூப் மாதிரி தெரியும், பட் ஸ்கெட்ச் வந்து இந்த சாலிட் ஆகலை, சாலிடாக இருக்காது. நம்ம மறுபடியும் திருப்பி பார்த்தோம்னா தெரியும். இப்போ ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு நம்ம எல்லா பக்கமும் அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆர்பிட் கமெண்ட், ஆர்பிட் இப்போ ஆர்பிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கெட்சை வந்து பிடிச்சிக்கணும். அப்படியே கர்சரில் ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணி திருப்பணும்னா அந்த ஸ்கெட்ச் திரும்பும். சரிதா? அது 2Dயில் தான் இருக்கும். அது ஃப்ளாட் ஸ்கெட்சாக தான் இருக்கும். நமக்கு இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது அந்த கியூப் லுக் இருக்கும். இது ஐசோமெட்ரிக் டிராயிங். இது பேர். இன்னொன்று சாலிட் டிராயிங் இருக்குது. அது நம்ம அப்படியே சாலிடாகவே கிரியேட் ஆகிடும், பாக்ஸாகவே உள்ள வந்துடும். இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் டிராயிங் தான். அப்புறம் மாற்றுவோம். ஓகே, இது மாதிரி 2Dலேயே இந்த டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சால் போதுன்னா நீங்கள் ஐசோமெட்ரிக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாலிடாக வேணும் அப்படின்னா டாப் சைடு எல்லா சைடும் சாலிடாக தெரியுதுல, இது மாதிரி வேணும், இந்த மாதிரி. இது சாலிட் டிராயிங், ஐசோமெட்ரிக் சாலிட். இப்படி சாலிடாக வரையணும்னா 3D கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி வரையணும். இப்போ அதை பார்க்கலாம். அகைன் செட்டிங்ஸை மாற்றிடுறேன். டிராஃப்டிங் செட்டிங் ரெக்டாங்கிளில், ஓகே, ரெக்டாங்குலர் ஸ்னாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வியூஸ் பற்றி பார்க்கணும். இப்போ நம்ம எப்போவுமே ஸ்டாப்பரை ஓப்பன் பண்ண உடனே, ஆட்டோகேட் ஓப்பன் பண்ண உடனே இது டாப் வியூவில் இருக்கும் ட்ராயிங் எப்போவுமே. நம்ம அப்புறம் ஐசோமெட்ரிக் வியூ மாற்றிக்கலாம். அதாவது 2 இருக்கும். ஐசோமெட்ரிக் ஸ்னாப்னு கிரிட்னு எழுதியிருப்பீங்க, ஸ்னாப்பா ஐசோமெட்ரிக்னு ஒன்று எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி வியூன்னு ஒன்று இருக்கும். ஐசோமெட்ரிக் ஸ்னாப்ன்றது நீங்கள் டிராயிங் வரைய யூஸ் பண்ணுறது, இப்படி கியூப் டிராயிங்கு வரைய யூஸ் பண்ணுறது வியூக்காக. இப்போ வியூவே நம்ம ஐசோமெட்ரிக் மாற்றலாம். அது 2 ஆக்சிஸில் தானே இருக்குது. இந்த வியூவே நீங்கள் 3 ஆக்சிஸில் மாற்றலாம். அதோட செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஹைட் ஆகிருக்கும் மேலே டாப்பில். இந்த இடத்துல கர்சர் கொண்டு போனீங்கன்னா அங்கே டாப் 2D வயர் ஃப்ரேம் அந்த மாதிரி தெரியும் உங்கள் ஸ்க்ரீனில். இல்லைன்னா மேலே வியூ ஆப்ஷனில் இருக்கும். வியூ கேமரா 3D வியூவில் போனால் தெரியும். இந்த வியூவில் மாற்றுறேன். இந்த மேலே இங்கே இருக்கு, இந்த வியூ ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். அது இல்லைன்னா இந்த குவிக் ஆக்சஸ் மேலே சின்ன சின்ன ஐக்கானாக இருக்குல்ல, அதில் ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ உள்ள போய் ஹைடு மெனு, இப்போ எனக்கு வந்து ஷோ இருக்குது அதனால ஹைடு. நீங்கள் போய் அதை ஷோன்னு கொடுத்துட்டிங்கன்னா மேலே ஆகும். அந்த வியூ இல்லைன்னா, இப்போ இல்லை, ஸோ நான் ஷோ கொடுக்குறேன், வந்துருச்சு. இந்த வியூ செட்டிங்ஸில் போய் அங்கே 3D வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த வியூஸ் எல்லாம் டாப் பாட்டம் லெஃப்ட் இதெல்லாமே 2D வியூ. இந்த 6மே 2D பில்டிங்கோட ஃப்ரண்ட்டு சைடு அந்த மாதிரி. இப்போ நம்ம டாப்பில் இருக்கோம், ஏன்னா பிளான் வரைஞ்சிருக்கோம்ல, அது டாப் வியூ. இப்போ நான் லெஃப்ட் சைடு போனேன்னா அந்த பிளான் கோடு மாதிரி தெரியும். லெஃப்ட் நம்ம இன்னும் 3Dயே ஆகலை, இப்போ லெஃப்ட் அது கோடு மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே போகிறேன் ஐசோமெட்ரிக்கில். ஐசோமெட்ரிக்கில் 4 வியூ இருக்கும். அந்த 4 வியூவும் 3D தான், 4மே 3D வியூ தான். ஆனால் டேரக்ஷன் மட்டும் மாறும். சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, அதான் NW SW அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாமே இந்த கியூபை வச்சு. இப்போ நான் SWன்னு வச்சா அந்த ஐசோமெட்ரிக் வியூ சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 3 ஆக்சிஸுமே நமக்கு வரும். இங்கேயும் நம்ம 3 ஆக்சிஸுமே வரைய முடியும். இப்போ இந்த SWன்றது இந்த கியூபை வச்சு SW இந்த கார்னர் வியூ கிடைக்கும்.
எஸ்இன்னு வச்சா அந்த கார்னர் வியூ கிடைக்கும். இப்படி பில்டிங்கோட கார்னர் வியூ மாற்றி மாற்றி கிடைக்கும். அவ்வளோ. நான் அகைன் டாப் வியூ வைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த மாதிரி வேணும் இல்லைன்னா இன்னொன்று நம்ம ஒர்க் ஸ்பேஸே மாற்றணும். இப்போ ஒர்க் ஸ்பேஸ் வந்து 2D ஒர்க் ஸ்பேஸில் இருக்குது. எல்லாமே கமெண்ட் எல்லாம் 2Dயில் இருக்குது. நம்ம அப்படியே 3Dக்கு மாற்றணும். அதுக்கு இந்த செட்டிங்ஸ் கீழே செட்டிங்ஸ் ஐக்கானில் போய் அதில் 3D பேசிக் இல்லை 3D மாடலிங் இதுதான் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு இருக்கும். 3D பேசிக்னு ஒன்று இருக்கும், 3D மாடலிங்னு ஒன்று இருக்கும். நான் இப்போ மாடலிங் சூஸ் பண்ணுறேன். அப்படியே அந்த ஒர்க் ஸ்பேஸ் சேஞ்ச் ஆகும். மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறிடும். இப்போ இங்கே ஃபுல்லாக மாடலிங், மெஷ், சாலிட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ அப்படி முதல் நமக்கு ட்ரா டூல், மாடிஃபை டூல் அப்படி இருக்கும், ப்ராப்பர்ட்டி இப்போ அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கேயே நமக்கு வியூ கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த மெனுவுக்கு போக வேண்டாம், இந்த இடத்துல வியூ இருக்கும். ரெண்டில் ஏதாவது ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான். டாப் அப்புறம் ஐசோமெட்ரிக். இதுலேயும் நம்ம லைன் கமெண்ட் வச்சு இதோ இங்கே இருக்குது லைன் ஆப்ஷன். எல்லா டைரக்ஷனும் நம்ம வரைய முடியும். அப்வர்ட்லேயும் ஃபார்வர்ட் எல்லா பக்கமும் வரைய முடியும் இதில் வச்சா. ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, ஐசோமெட்ரிக் ஸ்னாப்புக்கும் ஐசோமெட்ரிக் வியூவுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, நீங்கள் ஸ்னாப்பில் வரைகிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் 3D மாதிரி இருக்கும், 3 டைமென்ஷன் மாதிரி. ஆனால் டிராயிங் ஒரு வியூவில் தான் இருக்கும். ஐசோமெட்ரிக் வியூக்கே மாற்றி வரைஞ்சா டிராயிங்கே உங்களுக்கு சாலிடாக கிரியேட் ஆகும். எல்லா சைட்லேயுமே அந்த லைன் கிரியேட் பண்ணும். இப்போ வரைஞ்சிட்டு அதை பார்ப்போம். நம்ம இதை அதே லைன் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். சேம் அதுவும் லைன் தான், இதுவும் லைன் தான். இதை நம்ம ஆர்பிட் பண்ணி திருப்பணும்னா எல்லா சைடுமே அந்த கியூப் தான் இருக்கும். அப்படியே ஹைட்லேயும் இருக்கும், சைடு எல்லா வியூலையும் இருக்கும். ஆனால் அது அப்படி இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். வியூவுக்கும் ஸ்னாப்புக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஸ்னாப்பில் வரையும் போது ஒரு வியூவில் தான் இருக்கும் நீங்கள் வரைகிற அந்த கியூப். வியூவில் வரைஞ்சிட்டிங்கன்னா ஆல் சைடுமே அந்த லைன் கிரியேட் ஆகும். இது சின்ன டிஃப்ரெண்ட். நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த கியூப் இருக்கும். ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க புரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் சாலிட் ஸ்கெச்சஸ். அதுக்கப்புறம் இப்போ சாலிட் ஸ்கெட்சே இந்த இதில் இருக்கும் ரெடிமேடாக. நான் வந்து லைன் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி பாக்ஸ் சாலிடாகவே வேணும்னா இப்போ இது வந்து லைன் ஸ்கெட்சு, வயர் ஃப்ரேம் ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த பக்கம் இருக்க டிராயிங் தெரியுது, இது வழியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல ஸ்கெட்சு. இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே இது 2D லைனில் இருக்க மாதிரி 3Dயில் இருக்க ஆப்ஜெக்ட், பாக்ஸ், சிலிண்டர், கோன், இது மாதிரி 3D ஆப்ஜெக்ட். இது வரைஞ்சிட்டோம்னா அப்படியே சாலிடாகவே கிரியேட் ஆகும். இப்போ பாக்ஸ் எடுத்துக்கிறேன், இங்கே ஒன்று மேக் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டு. நம்ம லைன் இல்லாமல் அளவு கொடுத்துட்டோம்னா அது இப்படி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம இப்போ விஷுவல் மாற்றலாம். விஷுவல் வந்து அதுக்கு மேலேயே இருக்கும். இது வியூஸ், இது விஷுவல் ஸ்டைல். விஷுவல் ஸ்டைல்னால் இந்த ஸ்கெட்ச் எப்படி நமக்கு ஸ்க்ரீனில் தெரியணும், அது விஷுவல் ஸ்டைல். இப்போ 2D வயர் ஃப்ரேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2D வயர் ஃப்ரேம்னா 2D லைன், வயர் ஃப்ரேம்ன்றது அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது வயர் ஃப்ரேம். இப்போ நான் இங்கே ஒரு பாக்ஸை வச்சுட்டேன் அந்த ஸ்கெட்சுக்கு முன்னால். அப்போ இங்கே எந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்கெட்ச் தெரியக்கூடாதுல்ல நமக்கு, ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டைலுக்கு பேர் தான் வயர் ஃப்ரேம். அதை நான் மாற்றுறேன். நான் அதை அப்படி ரியாலிஸ்டிக் அப்படின்னு இப்போ நிறைய ஸ்டைல் இருக்குது, நான் அதில் ரியாலிஸ்டிக்னு வைக்கிறேன். வச்சதும் பாரு, இந்த பாக்ஸ் சாலிடாக இருக்கும். அப்போ பின்னால் இருக்க எதுவுமே நமக்கு தெரியாது. இது சாலிட் டிராயிங். இதை நம்ம ரொட்டேட் பண்ணி ஆர்பிட் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் எல்லா பக்கம். இது மாதிரி நம்ம பில்டிங் அப்படியே சாலிடாக மாற்றணும். அவ்வளோ. அதுக்கு கமெண்ட்டும் இருக்குது விஷுவல் ஸ்டைலுக்கு. ஒன்று இந்த ஐகான் செலக்ட் பண்ணலாம், இந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணி மாற்றலாம். அது இல்லைன்னா, அது தெரியலன்னா விஎஸ் கமெண்ட்டு, விஎஸ் அவ்வளோதான். விஎஸ் என்டர், அங்கே அந்த லிஸ்ட்டு வந்துடும். அந்த லிஸ்ட்டில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2D வயர் ஃப்ரேம் நான் மறுபடியும் சூஸ் பண்ணுறேன். அப்போ லைன் ஸ்கெட்ச் மாதிரி மாறிடும். திரும்பவும் விஎஸ்னு கொடுத்துட்டு அதில் ரியலிஸ்டிக்னு செட் பண்ணுறேன், சாலிடாக மாறிடும். ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி லுக் இருக்கும். இப்போ இடன் லைன் வச்சா அதுவும் லைன் மாதிரி தான் தெரியும், பட் அந்த சாலிட் கான்செப்ட் அப்படியே இருக்கும், அந்த சர்ஃபேஸ் அப்படியே இருக்கும். அது போக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறாது. இடன் வச்சா, வயர் ஃப்ரேம் வச்சா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இடன்னு வச்சுட்டா எட்ஜ் மட்டும் தெரியும், ஆனால் டிரான்ஸ்பரண்ட் ஆகாது. ரியலிஸ்டிக்னு வச்சோன்னா சாலிடாகவே மாறிடும். கான்செப்சுவல்னு ஒரு லுக் இருக்கும், அந்த லைட் போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும். அந்த பக்கம் லைட் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் வந்து லைட் இல்லை, அந்த மாதிரி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஷேடட் வித் எட்ஜ். இப்போ ஷேடடில் அந்த சாலிடாக பாக்ஸ் மட்டும் இருக்கும், வித் எட்ஜில் கோடு தெரியும், ஒயிட் கலர் கோடு, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே வெறும் கிரே கலர். ஸ்கெட்சினா நீங்கள் கையில் பென்சில் வச்சு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி லுக் இருக்கும் எல்லாமே. எக்ஸ்ரே வந்து சாலிடாகவும் தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியும். எனக்கு நான் வரையும் போது 2Dலே வச்சுக்கலாம். 2D வயர். இந்த பாக்ஸ் எல்லா பக்கம் திருப்பி பார்க்குறதுக்கு ஆர்பிட்னு டைப் பண்ணி என்டர், அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வியூ டாப்பில் இருக்கும் எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது. நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போய் 3D மாடலிங், 3D பேசிக் ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த வியூக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் வியூவும் ஐசோமெட்ரிக்னு மாற்றணும். மாற்றினதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்கெட்ச் வேணுமோ எடுத்து வரோம். லைன் வரைகிறோம், லைன் ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்ல, சேம் அதே போல் பாக்ஸ், சிலிண்டர், கோன் இருக்குது. இப்போ பாக்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு இடத்துல கிளிக் பண்ணி, இது ரெக்டாங்கிள் வரைகிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு பிளேஸில் கிளிக் பண்ணிவிட்டு தென் ட்ராக் பண்ணணும். அப்போ மெஷர்மெண்ட் கேட்கும் கம்ப்யூட்டர், நம்ம லென்த் வித்து கேட்கும், அதை அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 15 feet டைப் பண்ணுறேன். 15 feet, 15 feet. தென் என்டர் அழுத்தினதும் ஹைட்டு கேட்கும். இப்போ நான் சைஸ் போட்டுட்டேன். இப்போ ஹைட்லேயும் 15 வைக்கிறேன். அப்போ 15 feetக்கு ஒரு கியூப் கிரியேட் ஆகிடும். இவ்வளோதான். 3 அளவு தர மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரியே தான் 3 அளவு. X, Y, என்டர், அதுக்கப்புறம் ஹைட், தென் சிலிண்டர். இது ரேடியஸ், ஹைட். சர்க்கிள் பண்ணும்போது ரேடியஸ் வரையும். அப்போ ஒரு இடத்துல கிளிக் பண்ணி ரேடியஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 feet ரேடியஸ் வைக்கிறேன். அதுக்கு கொடுத்த உடனே ஹைட்டு கேட்கும், ரேடியஸ் வந்த உடனே. இப்போ ஹைட்டில் ஒரு 15 feet வைக்கிறேன். ஓகே. இப்போ விஷுவல் ஃபுல்லாக 2Dலே இருக்குது, அதை மாற்றலாம். ரியலிஸ்டிக்கில் வைக்கிறேன். அப்போ சாலிடாக காலம் மாதிரி தெரியும். இதாவது ஸ்கொயர் சர்க்குலர் காலம் மாதிரி பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பில்லர் மாதிரி 3Dயில் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோன், பட் மெயினாக இது எதுவும் ட்ராயிங் பண்ணுறது, நம்ம பில்டிங் ட்ராயிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகாது. நம்ம
சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. பில்டிங் பண்ணும்போது நம்ம அதில் சாலி பாலிசாலிட் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் சும்மா பேசிக் ஷேப்பு தான். சர்க்கிள், இந்த கோன் டிராயிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்தோன்னே ஹைட்டு, அவ்வளோ. ஸ்பியர் இது வெறும் சர்க்கிள் ரேடியஸ் மட்டும்தான் ஸ்பியரில், இப்போ பால் மாதிரி கிரியேட் ஆகும். பிரமிடு இது பாக்ஸ் இது பாலிகன் மாதிரி கிரியேட் ஆகும். நம்ம இதில் எத்தனை சைடு வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிட்டு, இப்போ 4 சைடு இருக்குது, நான் ஒரு 6 சைடு வைக்கிறேன். அப்புறம் சென்டர் பாயிண்ட் பாலிகன் மாதிரி வரைஞ்சிட்டு தென் மவுஸை ரைஸ் பண்ணோன்னா அது ஷார்ப்பாக மேலே வரும். அதே போல் டாப்பில் வந்து ஃப்ளாட் ஆக்கலாம், அந்த கோன்லேயும் பிரமிட்லேயும். இப்போ நம்ம ஒரு கோன் மாதிரி வரைகிறோம், ஹைட்டு கொடுக்கும்போது இப்போ டாப்பில் ஷார்ப்பாக வருது. டாப் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டாப் ரேடியஸ்னு ஒன்று இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் அதை செலக்ட் பண்ணும்போது டவுன் போகுது. அப்போ என்ன ஸ்கெட்ச் டவுனில் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்வர்டில் வரணும்னா அப்படியே இருக்கட்டும். டாப் ரேடியஸும் நம்மளும் டாப்னு அந்த டீ டைப் பண்ணால் போதும், அவரை ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் டீ டைப் பண்ணி என்ட்ரு அழுத்திட்டு இப்போ டாப் ரேடியஸ் அதுவே கேட்கும். நம்ம எங்கே வேணுமோ அதில் ஸ்டாப் பண்ணணும். இப்போ நான் ஒரு 5 ஃபீட் என்ட்ரு பண்ணுறேன், இப்போ டாப் அங்கே 5 ஃபீட்டில் ஸ்டாப் ஆகும். இப்போ நான் எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணாலும் அந்த 5 ஃபீட் அப்படியே இருக்கும், அது போய் ஷார்ப்பாக முடியாது. இது மாதிரி வேணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஷேப் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பில்டிங்கில் ரொம்ப யூஸ் ஆகாது. ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் ஆகும் பிரிட்ஜ். ஃபஸ்ட் அதோட வைடு, அந்த ட்ரையாங்கிளோட பேஸ், அதுக்கடுத்து நம்ம ரைஸ் பண்ணோம்னா அதை ஒன் சைட் ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் ஆகும். ரைட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பேஸ் வரைஞ்சிடணும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ரைஸ் ஆகும். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரெக்டாங்கிள் பேஸ்க்கு அப்புறம் மவுஸை ரைஸ் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ் கோன்லேயும் இருக்கும். இப்போ கோன் வந்து ஷார்ப்பாக வருது இல்லையா வரையும் போது, அது ஷார்ப்பாக வராமல் அதையும் நீங்கள் ஃப்ளாட்டாக மாற்றலாம். சேம் ரேடியஸ் கொடுத்து ரைஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடக்கூடாது, இப்படி ஃப்ளோட்டிங்லேயே இருக்கட்டும். ஃப்ளோட்டிங்லேயே வச்சு டாப்க்கு டீ அழுத்தி என்டர், அதில் டாப் ரேடியஸ் இப்போ கேட்கும். நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஹைட் ரைஸ் பண்ணாலும் அந்த நான் ஃபிக்ஸ் பண்ண ரேடியஸ் அப்படியே இருக்கும், ஷார்ப்பாக இல்லாமல். நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிம்பிள் தான். அப்புறம் டாரஸ்னு ஒன்று இருக்கும், இந்த டோனட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து இன்சைடு ரேடியஸ், அதுக்கப்புறம் அவுட் சைடு ரேடியஸ். இது மாதிரி கிரியேட் ஆகிடும். இதெல்லாம் பேசிக், ரொம்ப இதில் இருக்க லைன் மாதிரி தான். இது எதுக்கும் யூஸ் ஆகாது. இப்போ நம்ம வரைஞ்சிருக்க டிராயிங்கை சாலிடாக மாற்றலாம், அது வந்து இந்த ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா இது ப்ரிமிட்டிவ் டூல்ஸ். இதெல்லாமே ப்ரிமிட்டிவ்ஸ், PRIMIT இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிமிட்டிவ் டூல்னு ஹெட்டிங் போட்டுட்டு இந்த பாக்ஸ் சிலிண்டர் கோன் அதை எழுதி எழுதிட்டீங்களா? அப்படியே பார்த்து
எல்லாமே எழுதியாச்சுல, ஸ்பியர், பிரமிடு எல்லாமே எழுதியாச்சுல. ஓகே, அடுத்தது கிரியேஷன் டூல். இதை நான் ரிமூவ் பண்ணிடலாம். பில்டிங் வரையலாம். நம்ம இதில் பில்டிங்கை 3Dயில் வரையலாம். இப்போ பிளான் வரைகிறீங்கன்னா இது அப்படியே 3Dயிலே வரையலாம் இதில். அதுக்கு தான் இப்போ 3D பண்ணும்போது விஷுவல் பண்ணி காட்டுறாங்கல்ல, பில்டிங் எப்படி வரப்போகுதுன்னு விஷுவல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு யூஸ் ஆகும். அதோட பேசிக் இது. பட் அதுக்கு வந்து ரிவிட், 3D மேக்ஸ், ஸ்கெட்சப் இப்படி வேறு யூஸ் பண்ணுவாங்க நம்ம ட்ரைனிங்கில் பார்த்த மாதிரி காலேஜில். பட் கேட் வந்து அது எல்லாத்துக்கும் பேசிக் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ யாரும் இதில் 3D பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் பார்ப்போம் இதை நம்ம பேசிக். இதில் இருக்கிற ஆப்ஷன் தான் அந்த கிரியேட் பண்ணுற ஆப்ஷன். நம்மளாம் ஒன்று வரைஞ்சிட்டு 3Dயாக மாற்றிக்கலாம். நம்ம எது வரைகிறோமோ அதை 3Dயாக மாற்றிக்கலாம். பட் இப்போ நிறைய வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரெடி ரிவீட் பண்ணியிருக்கீங்க, 3 செமஸ்டர் ரிவீட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஸ்கெட்சப் கொஞ்சம் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோதான். இப்படி இப்போலாம் அதை யூஸ் பண்ணி இப்போ யாரும் 3D ஆட்டோ கேரில் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப முன்னாடி வந்தது. ஃபர்ஸ்ட்லாம் இதில் தான் எக்ஸ்டீரியர்லாம் பண்ணுவாங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர். இப்போது நம்மளாம் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் வரைகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன், இதை சாலிடாக மாற்றணும்,
பாக்ஸ் மாதிரி சாலிடாக மாற்றணும்னா அப்போ இது தேவைப்படும், இந்த எக்ஸ்ட்ரூடுன்ற ஆப்ஷன் தேவைப்படும். ஒன்று அந்த ஐக்கான் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா இஎக்ஸ்டின்னு அந்த ஷார்ட்கட், எக்ஸ்ட்ரூடோடைய ஷார்ட்கட் இஎக்ஸ்டி, தென் என்டர் அழுத்துனீங்கன்னா இப்போ அது ரைஸ் ஆகும், காலம் ரைஸ் ஆகும். நீங்கள் இதில் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 20 ஃபீட் அப்ளை பண்ணுறேன். இப்போ 20 ஃபீட்டில் அது ஸ்டாப் ஆகும். இதெல்லாம் நம்ம ஏதாவது 2D வரைஞ்சா 3Dயாக மாற்றேன். இப்போ ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன் இந்த மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம், அப்புறம் எலிப்ஸ், இதெல்லாம் ஒரே ஸ்கெட்சில் இருக்குது, அதாவது ஒரே பவுண்டரியில் இருக்குது. 2-3 லைன் சேரலை, ஒரே லைன். ரெக்டாங்கிளும் வந்து ஒரே ஆப்ஜெக்ட், தனித்தனியாக இல்லாமல் ஒரே ஆப்ஜெக்ட். பாலிகன் அதுவும் ஒரே ஆப்ஜெக்ட். இப்போ நான் எந்த பக்கம் கிளிக் பண்ணாலும் எல்லாம் கம்பைண்டாக இருக்கும். கம்பைன்டு டிராயிங் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்ட்ரோட் ஆகும். எக்ஸ்ட்ரோட் கொடுத்தா எக்ஸ்ட்ரோட் ஆகிடும், தனித்தனியாக ஹைட் எப்படி ரைஸ் ஆகும். அதுவே நார்மலாக லைன் வச்சு ஒரு ஸ்கெட்ச் வரைகிறோம்னா, நம்ம இரகுலராக இப்போ நான் வரைஞ்சிருக்கேன், லைனை வச்சு தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணால் அந்த லைன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும், உள்ளே ஃபில் ஆகாது. இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன், இந்த மாதிரி அந்த லைன் மட்டும் ஒரு சர்ஃபேஸாக வரும், உள்ள எந்த ஃபில்லிங்கும் இருக்காது, சாலிடாக இருக்காது. அதே கம்பைன் டிராயிங்கெல்லாம் பாரு சாலிடாக இருக்கும். இது இப்போ நாம் வரைஞ்ச ஸ்கெட்சையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, 3Dயாக மாற்றிக்கணும்னா இதை ரீஜாயின் கம்பைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இதெல்லாத்தையும் ஒன்றா ஆக்குறதுக்கு ரீஜியன் கமெண்ட், REG. ஒரு தடவை ரா டூலில் இதெல்லாம் எழுதியிருப்பீங்க. அது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத கம்பைன் ஆகிறதுக்கு ரீஜியன், கம்பைனாக இருக்கிறத தனித்தனியாக ஆகிறதுக்கு எக்ஸ்ப்ளோர். இவ்வளோதான். ஸோ ஆமாம், குரூப் வந்து ஜஸ்ட்டு இந்த மொத்த பிளானையுமே ஒரு ஆப்ஜெக்டாக மாற்ற, இது என்ன பண்ணிடும், லைனை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடும், தனித்தனியாக இருக்காது, கனெக்ட் ஆக்கிடும். குரூப் வந்து ஆப்ஜெக்ட் தனித்தனியாக தான் இருக்கும், ஆனால் செலக்ட் பண்ணும்போது ஒன்றா செலக்ட் ஆகும். இது வந்து வெல்டான மாதிரி, கனெக்ட் ஆன மாதிரி. ரெண்டுக்கும் ரீஜியனுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இது பாரு, இது 2 லைன் இருக்கு, இந்த 2 லைனையும் நம்ம குரூப் பண்ணலாம். இப்போ குரூப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிரியேட் குரூப், ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்கும், மவுஸ் ரைட் கிளிக் பண்ணால் அதில் குரூப், எஸ் குரூப் ஆயிடுச்சா, செலெக்ஷன். இப்போ இது குரூப்பு, 2 வேற ஆப்ஜெக்ட் வந்து ஒரே செலெக்ஷனில் ஒன்றா இருக்கும், இது குரூப். ரீஜியன் பண்ணும்போது இந்த லைனும் ஒன்றாவே வெல்ட் ஆகிடும், அதான் டிஃப்ரெண்ட். இப்போ ரீஜியன் பண்ணலாம், அதில் REG என்டர், அப்புறம் அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போ அது ஒரு சர்ஃபேஸாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தா இப்போ சாலிடாக வரும், ஃபில்லிங்கோடு வரும். இப்போ ஏதாவது நீங்கள் வரைஞ்சி அதை சாலிடாக மாற்றுறீங்க, அப்போ அது வந்து உள்ளே ஃபில் ஆகுதுன்னா ரீஜியன் பண்ணிக்கணும். ரீஜியன் வந்து ஏதாவது லைன் இன்டர்செக்ட் ஆகிருந்தாலும், லைன் சேராமல் இருந்தாலும் ரீஜியன் ஆகாது. சம்டைம் உங்களுக்கு ஆகலைன்னா இப்படி எட்ஜில் வந்து க்ளோஸராக ரொம்ப ஒரு கேப் விட்டு இப்படி சேராமல் இருக்கும், நமக்கு பார்க்கும்போது தெரியாது. ஜூம் பண்ணி பார்த்து இப்படி ஏதாவது ஜாயின் ஆகாமல் இருந்தாலும், ரெண்டாவது இன்டர்செக்ட் ஆகி தாண்டி போயிருந்தாலும் ரீஜன் ஆகாது. நீங்களாம் இப்போ எட்ஜை பார்த்து சரி பண்ணிடலாம். கரெக்டாக இந்த எட்ஜில் இருந்தால் தான் ரீஜன் ஆகும், அப்போ தான் நம்ம மாற்ற முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் வந்து என்னென்னா, நீங்கள் என்ன 2D ஆப்ஜெக்ட் வரைகிறீங்களோ அதுக்கு திக்னஸ் ப்ரொவைட் பண்ணும், இது எக்ஸ்ட்ரூட். இப்போ நான் ஆர்க் யூஸ் பண்ணி தான் வரைகிறேன். நான் மூன் மாதிரி வரையலாம். ஓகே, இப்போ ரெண்டு ஆர்க் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அப்போ தனித்தனி ஆர்க் இது.
இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணால் இப்படி தான் வரும், சாலிடாக இல்லாமல் சர்ஃபேஸாக வரும். இப்போ சாலிடாக கொண்டு வரலாம். இதை சாலிட் ஆக்குறதுக்கு ரீஜியன், என்டர். ரீஜியன் மட்டும் நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு தான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும், முன்னாடியே வராது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர், இப்போ ஒன்றா சேர்ந்துடும். சர்ஃபேஸ் ஆனப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் மேலே ரைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் ப்ரொவைட் ஆகிடும். இப்போவும் வந்து ஆட்டோகேட் எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு சில இடத்துல 3D டிராயிங் பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன சிம்பிள் தேவைப்படும், அதுக்கு மட்டும் ஆட்டோகேட் 3D யூஸ் ஆகும். எந்த இடத்துலன்னு சொல்கிறேன். இப்போது எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகிறது வந்து எக்ஸ்டீரியரில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குல்ல, இது சிஎன்சி பேனல், இது பேர் சிஎன்சி பேனல். இது மாதிரி பேனல்ஸ்லாம் சம்டைம் ஸ்கெட்சப்குள்ளே ரிவிட்குள்ளே கிடைக்காது. அப்போ இதை நம்ம கேடில் கன்வெர்ட் பண்ணி இமேஜ் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஆட்டோ கேடில் கன்வெர்ட் பண்ணி 3Dயாக மாற்றிக்கலாம். ஃபோட்டோ எப்படி ஆட்டோ கேடாக கன்வெர்ட் பண்ணலாம்? எழுதியிருப்பீங்கப்பா. அது வந்து உங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி ரெயிலிங் எல்லாம் இருக்கும், ரெயிலிங்ஸ் இருக்கும், மற்றதெல்லாம் நம்ம சாலிட் ஆப்ஷனை வச்சு வரைஞ்சிக்கலாம், அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி ஏதாவது யூனிக்காக பண்ணும்போது அது கிடைக்காது நமக்கு. அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இல்லை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆட்டோ கேடு நமக்கு அடிக்கடி தேவைப்படும். மற்றபடி முழு பில்டிங் வரைக்கும் இப்போ யாரும் ஆட்டோ கேட் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஐகான்ஸ், ஏதாவது லோகோ மாதிரி சிம்பிள் கமர்ஷியலாக பண்ணும்போது ஏதாவது லோகோ மாதிரியோ சிம்பிள் மாதிரியோ யூஸ் பண்ணும்போது தேவைப்படும். இப்போ இந்த மாதிரிலாம் ரிவிட்குள்ளே இருக்காது. இதை நம்ம கேட்லேருந்து ஏதாவது ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நெட்டில் இருந்து எடுத்து வச்சுக்கணும். இது எந்த ஐக்கான் யூஸ் பண்ண போகிறோமோ அதை எடுத்து வச்சுட்டு அதை நம்ம அப்படியே கூகுளில் கன்வர்ஷியோன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், இந்த சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். இப்போ சூஸ் ஃபைல்னு இருக்குது, அதில் போய் நான் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறேன். பேட்டர்ன், ஸோ நீங்கள் வந்து கூகுளில் சிஎன்சி பேட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணாலே அந்த ஃபோட்டோ கிடைக்கும். உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அதை போட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ இதோ இங்கே ஒரு பீகாக்கோட ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை 2 கலராக தான் இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லை ரெட் அண்ட் ஒயிட்டு, க்ரீன் ஒயிட், அந்த இப்போ வயலட் ஒயிட்டு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த ஷார்ப் எல்லாம் கிடைக்கும். இந்த எந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துல கேடுன்னு மாற்றிடணும். ஃபார்மேட்டை கேடில் மாற்றி அந்த டிஎக்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டா போதும், இது கேட் டிராயிங்காக மாறிடுச்சு. மாறினதும் டவுன்லோட். நீங்கள் 3D பில்டிங் டிசைன் பண்ணும்போது அப்போ இது தேவைப்படும். சின்னதாக ஏதாவது ஒரு சிம்பிள் மட்டும் வைக்கணும் அந்த இடத்துல. இப்போ இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் அந்த ஃபைல் கேட் ஃபார்மேட்டில் வந்துடும். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணால் ஆட்டோ கேடில் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இப்படி எம்டியாக தான் இருக்கும், டிராயிங் இருக்காது. என்ன செய்யணும், ஜூம் ஆல், இசட் என்டர், ஏ என்டர் கொடுத்தா அந்த டிராயிங் வந்து அடாப்ட் ஆகும். ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பிளேன் எம்டியாக இருந்துச்சுன்னா இதை அப்ளை பண்ணி பாருங்கள், ஜூம் ஆல் பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் லைன் வச்சு வரைஞ்ச மாதிரி அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சை ரீஜன் பண்ணிட்டு 3Dயாக மாற்றிடும். இவ்வளோ. இப்போ இதை நம்ம ஆர்இஜி என்டர், ஸ்கெட்சை ஃபுல்லாக கவர் பண்ணி என்டர் ரீஜன் ஆக்கிட்டு
எக்ஸ்ட்ரூட். இப்போ மறுபடியும் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு அது திக்னஸ் எவ்வளோ வேணும்னு கேட்கும். நான் இங்கே தெரியாது, நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கோம். நான் ஐசோமெட்ரிக் மாற்றுறேன், அப்போ தெரியும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட். இப்போ மேலே ரைஸ் ஆகும், அந்த ஸ்கெட்ச் அப்படியே ரைஸ் ஆகும். இப்போ நமக்கு இதில் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஒரு 20 mm வைக்கிறேன். அப்போ 20ல் அது சாலிடாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கடுத்து இதில் போய் ரியலிஸ்டிக்னு வச்சோம்னா இது மாதிரி நம்ம 3Dயில் வரைஞ்ச மாதிரி மாறி. இதை நம்ம பில்டிங் டிசைன் பண்ணும்போது அங்கே வேணும்னா அங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஒரு இடத்துல சேவ் பண்ணுறேன், டெஸ்க்டாப்லேயே நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ஒரு பில்டிங் எடுக்கிறேன். ஸ்கெட்சப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பில்டிங் காமிச்சேன்ல உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பில்டிங் இந்த மாதிரி முடிச்சிருக்கோம். அந்த அந்த கிளைண்ட் வந்து எனக்கு இது வேண்டாம், வேறு ஏதாவது ப்ளேஸ் பண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அப்படியே மாற்றிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ நான் அதில் போய் வைக்கிறேன், ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மாற்றலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் சூஸ் பண்ணணும், எந்த டிசைனில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை AutoCADல கன்வெர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஜியன் எக்ஸ்ட்ரூட். அதே மாதிரி இது இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இப்போ நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக வைக்கிறோம் வால்க்கு வெளியில், இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. சம்டைம் நீங்கள் ஏதாவது கமர்ஷியல் பில்டிங் டிசைன் பண்ணீங்கன்னா அப்போ அந்த பிஸ்னஸோட லோகோ அதை நீங்கள் 3Dயாக வைக்கிற மாதிரி டாஸ்க் வரலாம். அந்த மாதிரியும் இருக்கும் 3D டிசைன் பண்ணும்போது. இப்போ நான் இதில் சிலது காட்டுறேன். இப்போ இது கமர்ஷியல் பில்டிங் டிசைனு. இதெல்லாம் பாரு, மேலே அவங்க அந்த அந்த கடையோட லோகோ வச்சுருக்காங்க. கீழே வந்து இந்த இடத்துல தமிழில் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த ஃபோட்டோ அவங்க கொடுத்துருவாங்க நமக்கு கிளைண்ட்டு. நம்ம அந்த ஃபோட்டோவே டேரெக்டாக வச்சு அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அந்த இமேஜ். நம்ம என்ன பண்ணோம், அவங்க கொடுக்குற ஃபோட்டோவை லோகோ ஃபோட்டோவை 3Dயாக மாற்றி அதை ஸ்கெட்சப்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். அப்போ நமக்கு அப்படி வால்லேருந்து வெளியில் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி. இதில் கூட வச்சுருப்பேன் நான். இந்த மாதிரி இது மாதிரிலாம் ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னா அப்போ நமக்கு அந்த தேவை. ஏன்னா இது வரைய முடியாது இதெல்லாம். இது மாதிரி ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணி இதில் வச்சு. இப்போ நம்ம ஸ்கெட்சை உள்ள இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைலில் நம்ம AutoCADல பண்ண டிராயிங். இது AutoCAD டிராயிங் எல்லா 3Dக்குள்ளேயுமே இம்போர்ட் ஆகும். ரிவிட்குள்ள 3D மேக்ஸ் அண்டு ஸ்கெட்சப் எல்லாத்துலேயுமே இம்போர்ட் ஆகும். இப்போ நீங்கள் AutoCADல எந்த சாலிட் வரைகிறீங்களோ வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபைலில் அந்த இம்போர்ட்னே ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும். இம்போர்ட் கொடுத்துட்டு டிராயிங் எங்கே சேவ் பண்ணீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன். ஃபுல் லோட் ஆயிடுச்சு உள்ள. இப்போ இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. அப்படியே அதை எடுத்து நம்ம வால் மேலாம் ப்ளேஸ் பண்ணிடலாம். இவ்வளோ. இது மாதிரி நீங்கள் 3D டிசைன் பண்ணும்போது அப்போ AutoCAD கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இவ்வளோதான். மற்றபடி முழு பில்டிங் நம்ம அதில் வரைய மாட்டோம், நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட். இது எக்ஸ்ட்ரூட் வந்து காமனாக நீங்கள் என்ன 2D சர்ஃபேஸ் இருக்கோ அதை திக்னஸ் ஆகும். இது எக்ஸ்ட்ரூட். அதுக்கு அடுத்து சில டூல் இருக்கும், லாஃப்ட், ரிவால்வ். இதெல்லாம் வந்து வேறு வேறு அப்படியே சாலிட் தான், ஆனால் அந்த அப்ளிகேஷன் மாறும். இப்போ லாஃப்ட்ன்ற ஆப்ஷன் இதுவும் சாலிட் மேக்கிங் தான். ரெண்டு வேறு வேறு ஆப்ஜெக்டை ஒன்றா சேர்க்கும். இப்படி மல்டிபிள் ஆப்ஜெக்ட் நம்ம மேலே மேலே வச்சோம்னா அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். நம்ம தான் வேறு வேறு ஐட்டம் நம்ம தான் ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன் பேஸில். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மேலே ஹைட்டில் ஒரு சர்க்கிள். அப்போ என்ன செய்யணும், அந்த கர்சர் அங்கே மவுஸ் மட்டும் வைக்கிறேன், கிளிக் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி அந்த டாட்டா லைன் வருதுல்ல, ரேண்டமாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன், இப்போ வைக்கிறேன். அப்போ சர்க்கிள் எப்படி இருக்குன்னா மேலே மேலே இருக்கும். தெரியுது, இமேஜின் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன்.
இங்கே ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள். இப்படி சைடில் போயிடக்கூடாது, இப்படி வரணும், இப்படி மேலே மேலே போகணும் ஹைட் வைஸாக. மறுபடியும் கூட இன்னொரு ஆப்ஜெக்ட் வரையணும். இதோட சர்க்கிளில் சென்டரில் இருந்து கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி இன்னொரு புது சர்க்கிள். இப்படி நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் மேலே மேலே வரைஞ்சிட்டே போகலாம். அது சர்க்கிளாக இருக்கலாம், ரெக்டாங்கிள், எது வேணால் நீங்கள் வரையணும். ஒரே ஆப்ஜெக்டாக இல்லை. இப்போ நான் பாலிகன் வரைகிறேன். பாலிகன் ஒரு 6 சைடு வச்சுட்டு சேம் அதையும் சென்டர் பாயிண்ட்லேருந்து ரைஸ் பண்ணி இது மாதிரி மேலே மேலே கொண்டு போயிருக்கோம் ட்ராயிங்கை. ஜூம் பண்ணி எடுத்து இப்படி வச்சுட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ஹைட்டை மாற்றாது. ஏன்னா ஹைட் நம்ம ஆல்ரெடி வச்சுட்டோம், 0 to இவ்வளோ ஹைட் வச்சுருக்கோம். எடுத்துக்கும் அது சாலிடாக மட்டும் மாற்றும். அந்த லாஃப்ட் ஆப்ஷனை கொடுத்து இந்த ஸ்கெட்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி என்ட்ரு அழுத்துனீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி சாலிடாக மாறிடும். ஏன் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஏதாவது க்ரியேட் பண்ணோம்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பில்லர் மாதிரியோ ஸ்டாண்டு மாதிரியோ க்ரியேட் பண்ணோம்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது லாஃப்டோட அப்ளிகேஷன். தென் ரிவால்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிவால்வ் அப்ளிகேஷன் வந்து இதுவும் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் மேக் பண்ணுறது. இப்போ இந்த லாஃப்ட், எக்ஸ்ட்ரூட், இது ரெண்டுமே உங்களுக்கு இப்படி ஸ்கொயர் ஷேப்லேயும் பில்டிங்கை மாற்றலாம். தென் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ரெண்டுமே ஒர்க் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப். பட் ரிவால்வில் ஒன்லி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மட்டும்தான். நம்ம என்ன வரைகிறோமோ அது அப்படியே ரொட்டேட் ஆகி நமக்கு சாலிடாக கிடைக்கும், அந்த டெமோவில் வர மாதிரி. இப்போ நம்ம ஒரு டேங்க் மாதிரி வரையணும், ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி வரையணும், காலம் பில்லர்ஸ் மாதிரி வரையணும்னா அப்போ இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ட்ரெடிஷ்னலாக ஒரு பில்லர் ஓப்பன் பண்ணுறேன். சிமெண்ட் ட்ரைனிங், இப்போ இந்த மாதிரிலாம் ரெயிலிங் வரையணும். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல், ட்ரெடிஷ்னல் அப்போ பண்ணது. சிமெண்ட்லேயே பண்ணுவாங்க ரெயிலிங்கை. இப்போ ஸ்டீலில் இருக்குது அண்ட் கிளாஸில் இருக்குது. இப்போ பிரிக்கில் ஒன்று ஃபுல்லாகவே பிரிக்கில் கட்டிடுவாங்க, இல்லை ஸ்டீலில் வைப்பாங்க, இல்லை கிளாஸில் வைப்பாங்க மேக்ஸிமம். இதெல்லாம் முன்னாடி பண்ண மெத்தட் இதெல்லாம். இப்போ இது மாதிரி ஒரு நீங்கள் வரைஞ்சி விஷுவலைஸ் பண்ணணும், இப்போ பில்டிங்கில் இது மாதிரி வரைஞ்சி பண்ணணும், அப்போ நம்ம ரிவால்வே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஆஃபாக பார்த்தா அது என்ன ஷேப்பில் இருக்குமோ அதை இமேஜின் பண்ணி வரையணும், கரெக்டாக ஆஃப் மட்டும். அப்போ இந்த ரிவால்வ் டூல் என்ன பண்ணும்னா நீங்கள் ஆஃபாக வரைகிற அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி திரும்ப அங்கேயே கனெக்ட் பண்ணணும், இப்போ சாலிடாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வியூ மாற்றலாம். வியூ ஃப்ரண்ட்டில் இருந்தால் பெட்டர், ஃப்ரண்ட் வியூ அப்போ எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தெரியும் ஸ்டாண்டிங்கில். இந்த வியூவில் வரையணும். தென் ஃப்ரண்ட் வியூ வரையும் போது 2D வயர் ஃப்ரேம்லும் வச்சுக்கணும். ஏதாவது ஒன்று வரைய போகிறோம்னா 2Dயில் வச்சுக்கணும். இப்போ ஒரு பேஸ் நானே அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன், மெஷர்மெண்ட்லாம் இல்லாமல். இப்போ ஒரு 6 இன்ச் வச்சுருக்கேன், 4 இன்ச்சு, அப்புறம் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை கொடுக்கணும். இது மாதிரி ஏன்னா அதோட டாப் பாட்டம் இப்படி தானே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. டாப்பில் இருக்கிறதும் பாட்டமில் இருக்கிறதும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பெண்ட் ஆகிட்டு போகுது. இப்போ அந்த பெண்ட் எப்படி இருக்குமோ அதை நம்ம ஆர்க்கை வச்சு வரையணும். அப்படியே ஸோ இன்சைட் அவுட் சைட் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கா. இப்போ அதே மாதிரி நம்மளும் ஆர்க்கை வச்சு ரஃபாக வரைஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து இன்சைடில் தான் பெண்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், எண்டு பாயிண்ட், மறுபடியும் ஆர்க்கு, ஸ்டார்ட் பாயிண்ட், மிடில், எண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்டாக இருக்குது.
யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். அந்த சிமெண்ட் ரயில் பாதி யாருமே எப்படி இருக்குமோ அதை இமேஜின் பண்ணி வரைஞ்சிடணும். அந்த மெஷர்மெண்ட் வரைஞ்சிட்டு இதை ரீஜனும் பண்ணிடணும் ஒரே ஸ்கெட்சா. ஏன்னா நம்ம தனித்தனி யாருக்கா வரைஞ்சிருக்கோம், இதை ஒரே ஸ்கெட்சா மாற்றணும். ரீஜியன் ஆர்இஜி என்டர். தென் இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஸோ ஒரே ஸ்கெட்சாக மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் ரிவால்வ் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டார்ட் பாயிண்ட், அதோட டாப் டு பாட்டம் அந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணோம்னா அதை சென்டராக வச்சு அப்படியே இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். தென் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ சாலிடாக மாற்றுறேன். இதில் ரியலிஸ்டிக் வியூ, அப்புறம் ஆர்பிட், எல்லா பக்கம் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஏதாவது சிலிண்டருக்குலாம் காலம் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணணும்னா அப்போ ரிவால்வ் யூஸ் பண்ணலாம். இதே இந்த ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா ஈஸி, சிலிண்டர்லேயே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். இது ஒருவேளை ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இப்போ அது டாப் வியூவில் போயிட்டு ரவுண்டு, அப்புறம் ஹைட் ஒரு 3 அடி ஐசோமெட்ரிக். ஸ்ட்ரைட்டாக காலம் மாதிரி வந்தால் இப்படி சிம்பிளாக வரைஞ்சிடலாம். இல்லை அது நிறைய ஒர்க் வேணும்னா நம்ம அதை ரிவால்வ்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆஃப் வரைஞ்சிட்டு ரிவால்வ் பண்ணலாம். இந்த சாம்பிளுக்கு இந்த மாதிரி இந்த டெமோ ட்ராயிங் மாதிரி கொடுத்து கரெக்டாக அந்த பாதி வரைஞ்சோம்னா அது 360 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு அங்கேயே வந்து கரெக்டாக. இது அந்த ரிவால்வோட கான்செப்ட். ஃப்ரண்ட் வியூவில் கரெக்டாக ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சிங்கன்னா போதும். நம்ம எந்த வியூவில் வரைகிறோமோ அது அப்படி டேர்ன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீப்னு ஒன்று இருக்கும். ஸ்வீப் வந்து ஏதாவது பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதில் டெமோ இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி காமிச்சிருக்காங்க, ஹெலிக்ஸ் வச்சு ஸ்ப்ரிங் மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே நம்ம பில்டிங்கில் எங்கே யூஸ் பண்ணலாம்னா பார்டர், பில்டிங்கோட வெளியில் பார்டர் மாதிரி காட்டுறதுக்கு, இல்லை சீலிங்லேயே பார்டர் மாதிரி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கார்னிஸ், இந்த மாதிரி காட்டுறது, இதுக்கு ஸ்வீப்பை யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குமோ அது மாதிரியே வரையணும். இந்த 2D ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு ஸ்வீப் பண்ணால் நம்ம எந்த ரூமை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரூம்குள்ளே இந்த மாதிரி போயிடும் கார்னரில் ஃபுல்லாக. அப்போ நம்ம கரெக்டாக இந்த இந்த டார்க்காக இருக்குல்ல அதை மட்டும் வரையணும். இந்த இதை இதில் போயிட்டு பாலிலைன் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன். ஏன்னா பாலிலைன் வச்சு வரையும் போது தான் பாத் ஒரே ஸ்கெட்சாக இருக்கும். இப்போ அதில் என்ன பார்டர் மாதிரி டிசைன் போகணுமோ, அந்த கார்னிஸ் டிசைன் என்ன போகணுமோ அதை நம்ம வரையணும். சும்மா ஸ்டெப் மாதிரி வரைகிறேன், ரொம்பலாம் எதுவும் பண்ண வேண்டாம். சிம்பிளாக ஸ்டெப் மாதிரி வரைகிறேன். இது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த ரீஜியன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த லைனுக்குள்ளே போகும், அப்படி ஸ்டெப் மாதிரி உள்ள போகும். அது வேற எந்த டைரக்ஷனில் போகும்னு தெரியாது, பார்க்கலாம். ஸ்வீப்னு கமெண்ட் எடுத்துட்டு
ஃபஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கேட்கும். இதுதான் வந்து லைனில் போக வேண்டிய ஆப்ஜெக்ட். என்டர், அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். அப்புறம் பாத் கேட்கும். செலக்ட் ஸ்வீப் பாத். பாத்தில் இந்த லைனை கிளிக் பண்ண உடனே அது உள்ளே போயிடும். தலைகீழ போயிருக்கு. இது வந்து இதை ரொட்டேட் பண்ணோம்னா மாறினாலும் மாறும். திருப்பி வைக்கலாம், வேற டைரக்ஷன்ல வச்சுக்கோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ மேலே இருக்கு. அப்போ ஸ்டெப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இப்படிதான் ஸ்டெப் மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் ஃபோல்ட் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா இதை நம்ம எக்ஸ்ட்ரூட்ல இதை பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரூட் என்ன பண்ணும், அது எப்படி இருக்கும் அந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் 3D ஆகும். டேர்ன் ஆகாது, வளையாதுல எந்த பக்கமும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஏதாவது ஸ்டெப் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அப்போ இதை யூஸ் பண்ணும். ஸ்வீப் எடுத்துட்டு ஆப்ஜெக்ட் என்டர், தென் அந்த லைன் அதில் பெண்ட் ஆகி போயிடும். ஸ்வீப்போட கான்செப்ட் இதுதான். நீங்கள் ஒரு பாத் லைன் வரையணும், ஒரு 2D ஆப்ஜெக்ட் வரையணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 2D ஆப்ஜெக்ட் அந்த லைனுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாமே கிரியேஷன். இன்னும் ஒன்று இதில் இருக்கும், பாலி சாலிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். பாலி சாலிட் இது வேணால் நமக்கு பில்டிங்கில் யூஸ் ஆகும். மற்ற டூல்லாம் சும்மா சாம்பிள் தான். இந்த பாலி சாலிட் நமக்கு பில்டிங் வரைய யூஸ் ஆகும். ஏன்னா இது அப்படியே வால் மாதிரியே ஒர்க் ஆகும். வீட்டில் வால் வரைவீங்களா அந்த மாதிரி ஒர்க் ஆகும். பாலி சாலிட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட திக்னஸ் ஹைட் டிஃபைன் பண்ணிட்டு வரைய ஆரம்பிச்சிடலாம். எப்படி வால் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். இதில் ஏதோ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்ததும் பாட்டத்தில் உங்களுக்கு ஹைட் வித் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள் ஏதாவது லைனை செலக்ட் பண்ணால் அது அந்த சாலிடாக மாறும். இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலி சாலிட், தென் ஆப்ஜெக்டில் போய் அந்த லைனை கிளிக் பண்ணால் அந்த லைன் எவ்வளோ லென்த் இருக்கும் அந்த லென்த்துக்கு அது சாலிடாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ மாறி இருக்கு, சின்னதாக இருக்கு, ரொம்ப ஹைட் ரொம்ப சின்னதாக இருக்கு, மாற்றுவாங்க. இந்த பக்கம் ஒரு லைன் போடுறேன். பாலி சாலிட் எடுத்துட்டு ஹைட்டு வித் ஜஸ்டிஃபைன்றது திக்னஸ் எந்த பக்கம் வரணும், இன்சைட்லையா அவுட் சைட்லையா, அந்த சென்டரில் அது மாதிரி. இப்போ ஹைட்டில் 4 இன்ச்சு தான் இருக்குது, நான் அதை 10 feet மாற்றுறேன். என்டர். அதுக்கப்புறம் வித்து 0 இன்ச்சுன்னு காட்டுது, 9 இன்ச்சு மாற்றுறேன். என்டர். இப்போ ஆப்ஜெக்ட்னா நீங்கள் இப்போ இந்த எந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறீங்களோ அது அந்த வாலாக மாறிடும். இப்போ அந்த 10 feet 9 inch திக்னஸ் லென்த்து லைன் என்ன லென்த் இருந்துச்சோ அதை எடுத்துக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், பிளானை வந்து இப்படி கிளிக் பண்ணி வாலாக மாற்றிடலாம். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ லைனை செலக்ட் பண்ணால் கன்வெர்ட் ஆகுது, அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்டிஃபை சென்டரில் இருக்குது, நான் லெஃப்டில் வச்சுருக்கேன். ஹைட் வித் ஜஸ்டிஃபை லெஃப்ட், இந்த 3ஐயும் செட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணி நம்மளே போய் அது மேலே வரைஞ்சிடலாம். இப்போ தான் நம்ம பிளான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பிளான் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி வரையலாம். அப்படி வால் மாதிரியே வரும், வீட்டில் வால் வரைகிற மாதிரியே வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் அந்த எட்ஜு
இங்கே அடுத்தடுத்த இதுக்கு டேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். கரெக்டாக அந்த கார்னர்ஸை மட்டும் பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே போய் ஃபினிஷ் பண்ணிட்டு என்டர். கடைசி லைன் வந்தேன், மறுபடியும் வரேன். அப்படியே இன்சைடு அடுத்து மறுபடியும் அந்த பாலிஸ் அரண்ட் எடுத்துட்டு இன்சைடில் எங்கெல்லாம் 9 inch வால் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து இது ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிடலாம். இதோட ஸ்டாப் ஆகுது. அதுக்கடுத்து இதில் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு எஸ்கேப் அழுத்தக்கூடாது, என்ட்ரு தான் அழுத்தணும். எஸ்கேப் அழுத்தினா அது பேக் போயிடும், வெளியே வாழை திரும்ப டெலிட் ஆகிடும். திக்னஸ் அந்த பக்கம் இப்போ பாரு, இதில் நான் வரையும் போது திக்னஸ் இந்த சைடு வரணும், அந்த சைடு போகுது. இது மாதிரி வந்துச்சுன்னா எஸ்கேப் பண்ணிடுங்க, மாற்ற முடியாது. மறுபடியும் இந்த வாலில் இருந்து வரையும், அப்போ அந்த பக்கம் போகும். இப்படி தான் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கும் போதே திக்னஸ் டைரக்ஷனை மாற்ற முடியாது. இது 4.5 inch, இது 9 inch. ஸோ வால் 9 inch வால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து எங்கே 4.5 inch இருக்கோ அதில் கொண்டு போகணும். இந்த இடத்துல மறுபடியும் அந்த சாலிட் ஆப்ஷன் எடுத்து வரைகிறதுக்கு முன்னாடி வித்தில் போய் அந்த 9 inch வந்து 4.5 inch மாற்றிட்டு வரையும். 4.5 இதில் என்டர். அப்புறம் இங்கேருந்து இப்போ நம்ம பிளான் வரைஞ்சி அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணிடலாம் இதை யூஸ் பண்ணி. ஸோ அதை வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம சாலிட் வந்து ஃபுல்லாகவே வச்சதுனால 10 feet ஹைட்டும் வச்சோம் அண்டு 9 inch திக்னஸ் பண்ணிட்டோம், சாலிடாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே நிறைய டோர் விண்டோஸ் எல்லாம் இருக்குது, அதை அதில் லொக்கேட் பண்ணி கட் பண்ணணும். அந்த மாதிரி டோர் விண்டோஸ் கட்டிங் அந்த ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு வந்து அந்த பூலியன் டூல்ஸ்ன்றது தேவைப்படும். சப்ட்ராக்ஷன், இன்டர்செக்ட் அப்படி எழுதியிருப்பீங்க, அது தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சாலிடை ஃபுல்லாக தனியாக வச்சிடலாம். இப்போ சாலிட் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து மூவ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போல்லாம் தனித்தனி வாலாக இருக்குது, மூவ் பண்ணலாம். ஓகே, எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே மூவ் பண்ணி வெளியில் வச்சிடலாம். இப்போ இந்த 3D வாலில் அங்கே எங்கெல்லாம் டோர் விண்டோ இருக்கோ அதில் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணுறதுக்கு நம்ம அது மேலே எங்கே டோர் ஓப்பனிங் விண்டோ இருக்கோ, அந்த டோர் ஓப்பனிங் விண்டோ ஓப்பனிங் இருக்கோ அது மேலேயே போய் ஒரு பாக்ஸ் போட்டு, இப்போ நான் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு அதை 3D ஆக்கிடணும். நெக்ஸ்ட் டோர் ஹைட் என்ன, டோர் வித்து இதில் இருக்குது வரைஞ்சாச்சு. இப்போ டோரோட ஹைட்டு 7 feet, அதை நீங்கள் சாலிடாக மாற்றணும். இப்படி சாலிடாக வைக்கணும். வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் இந்த சாலிடில் வச்சு ட்ரிம் பண்ணிடணும், இன்டர்செக்ட் பண்ணிடணும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டில் வைக்கணும்.
மூவ்லாம் எப்பயும் போல் அந்த ரொட்டேட் அதே தான், அது மாறாது. மூவ் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர். இப்போ பேஸ் பாயிண்ட் கேட்கும், செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. செலக்ட் பண்ணும்போது டோரோட பேஸ் எடுக்கக்கூடாது, இந்த வாலோட பேஸ் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த வால் கார்னர் தான் இந்த வால் கார்னர் 2Dயில் அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி அப்படியே இந்த கார்னர்ஸில் வச்சுட்டா அந்த டோர் என்ன பொசிஷனில் இருக்கும் அது அப்படியே இங்கே வந்துடும். இதுக்குள்ளே வந்து பிளேஸ் ஆகிடும். இப்போ உள்ளே இருக்குது, நம்ம எட்ஜ் வச்சா தெரியும், ஷேடட் வித் எட்ஜ், அப்போ தெரியும் உள்ள டோர் இருக்குது. இப்போ கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு சப்ட்ராக்ட், இந்த ஐக்கான் சப்ட்ராக்ட் எஸ்யூ ஷார்ட்கட், அதோட ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் எஸ்யூன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர். என்டர் அழுத்திட்டு தென் இந்த வால், அந்த எந்த வாலில் அந்த டோர் இருக்கோ அந்த வால் செலக்ட் பண்ணி என்டர். டெலிட் ஆக வேண்டியது பேரண்ட், இது வந்து பேரண்ட் ஆப்ஜெக்ட், இது டெலிட் ஆக வேண்டிய ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு இந்த பேஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து இது அழியணும். இதை செலக்ட் பண்ணி என்டர் அழுத்திட்டு இப்போ இதுலேருந்து எது அழியணுமோ அந்த ஆப்ஜெக்டை போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு என்டர், அது கட் ஆகி போயிடும். மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். சப்ட்ராக்ட் ஆப்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு மெயின் ஆப்ஜெக்ட் இந்த வாலை செலக்ட் பண்ணி என்டர். இப்போ அந்த வால்லேருந்து எந்த ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணணும். அந்த வால் தான் மெயின் டெலீட் ஆக வேண்டிய அந்த விண்டோ. தென் என்டர், ரிமூவ் ஆகி போயிடும். இந்த பாத்வே மாதிரி கட் அவுட் ஆகி போயிடும். இது மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக அதுலேருந்து எடுத்து வச்சுட்டு கட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி ஒன் டைம் கட் பண்ண தேவையில்லை, ஒன்று ஒன்றா வைக்க வேணாம். மொத்தமாக எல்லாத்தையுமே வரைஞ்சிருங்க, மூவ் பண்ணி இதில் வச்சுருங்க, சிங்கிள் கட் அவுட்லேயே பண்ணிடலாம் எல்லாத்தையும். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ இந்த வால்லாம் பாருங்கள், இது ஒரு வாலாக இருக்குது, இது ஒரு வால், இது ஒரு வால், தனித்தனி சாலிடாக இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணலாம், ஒன்றா ஆக்கிடலாம். அதுக்கு வந்து யூனியன் ஷார்ட்கட் யூஎன்ஐ அந்த பூலியனில் எழுதியிருப்பீங்க, பூலியன் டூல்ஸில் எழுதியிருப்பீங்க, லாஸ்ட்டாக எழுதியிருப்பீங்க. யூனியன் தனித்தனியாக இருக்க 3D சாலிடை ஒன்றா ஆக்குறதுக்கு யூனியன். யூனியன் கொடுத்துட்டு என்டர். இப்போ எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அழுத்திக்கலாம். இந்த தனித்தனியாக இருக்க எல்லா சாலிட் ஆப்ஜெக்டையும் கிளிக் பண்ணிவிட்டு என்டர். எல்லாம் ஒன்றாயிடும். இப்போ நான் எங்கே கிளிக் பண்ணாலும் வால் ஒன்றா செலக்ட் ஆகும். நான் இதில் கிளிக் பண்ணாலும் எல்லாம் வாலும். சரி, இப்போ மொத்தமாக கட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் டோர் விண்டோஸ் இருக்கும், அங்கே போய் இங்கே இல்லை, இங்கே ஒரு டோர், இதெல்லாமே டோர் இருக்கிற ஸ்பாட்டு. எல்லாத்தையும் ஹைட் ரைஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரூட் EXT 7 ஃபீட்டு. எல்லா டோருமே 7 ஃபீட்டு தான். வைடு மட்டும் மாறும். வைட் நம்ம அங்கேயே வரைஞ்சிட்டதுனால அகலம் தேவையில்லை, வரைஞ்சிட்டோம். வெறும் ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு இது எல்லா பாக்ஸையுமே அது மேலே வச்சிடலாம். மூவ் பண்ணி
இப்போ பாருங்க ஒரு லைன் செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பிக் பண்ணும்போது ஏதாவது அன்வான்டாக வந்துருச்சுன்னா டீசெலக்ட் பண்ணலாம். ஷிஃப்ட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆனதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் எஸ்கேப் பண்ணி முதல்ல வர வேண்டாம். இது யூஸ் பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணி இதில் மூவ் பண்ணி வச்சிடலாம். மூவ் என்டர். மூவ் பண்ணும்போதும் அதே தான். அந்த டோரில் எதுவும் பேஸ் பாயிண்ட் எடுக்காமல் வால் மேலே தான் எடுக்கணும். இப்போ நான் இந்த கார்னரை எடுத்துக்கிறேன் பேஸாக. இப்போ இந்த கார்னர் தான் இதோட கார்னர் பாட்டம். அந்த பாட்டில் தான் நம்ம மேலே ஏற்றிருக்கோம். அங்கே போய் வச்சோம். ஸோ அந்த பாயிண்ட்டையும் இந்த பாட்டம் பாயிண்ட்டையும் பிக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டோர் எங்கே இருந்துச்சோ அங்கே வந்து பிளேஸ் ஆகிடும். பிளேஸ் ஆனதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் எஸ்யூ என்டர். இப்போ நமக்கு இந்த வால் தான் பேஸ் ஆப்ஜெக்ட். அதுலேருந்து அந்த டோர் எல்லாம் அனுப்புவாங்க. ஏற்கனவே இங்கே இருக்கோம், மறுபடியும் இங்கே கட் பண்ணிட்டோம். ஏன்னா அது பக்கத்து வாலில் வச்சிடலாம். இங்கே தான் கட் ஆகலை. இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இங்கே தான் கட் ஆகலை. சப்ட்ராக்ட் என்டர். வாலில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு என்டர். டெலிட் பேஸ் ஆப்ஜெக்ட் என்டர். அப்புறம் டெலிட் ஆக வேண்டிய அது ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் இது டெலிட் ஆகக்கூடாது, இதுதான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணாலும் கம்ப்யூட்டர் இதை எடுக்காது. அது தவிர மற்ற எல்லாத்தையும் எடுக்கும். எல்லாமே போயிடும். இப்படி உள்ளே போகிற மாதிரி வழி கிடச்சிடும் எல்லா பக்கம். அதுக்கப்புறம் இது சப்ட்ராக்ட் யூனியன். அதுக்கடுத்து இன்டர்செக்ட்னு ஒன்று இருக்கும். இன்டர்செக்ட்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஒன்று மேலே இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிளை யூஸ் பண்ணுறேன். ரெண்டு ஆப்ஜெக்டையுமே நம்ம 3D ஆக்கிடலாம், எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த சென்டரில் இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணி பிரித்து எடுத்துடலாம். நடுவில் இருக்கிறத மட்டும் பிரிச்சிடலாம். ஐஎன் ஷார்ட்கட் இன்டர்செக்ட்டுக்கு ஐஎன். பூலியன் டூல் எழுதியிருப்பீங்க. ஸோ இன்டர்செக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் பிக் பண்ணி என்டர் அழுத்தினா அதுக்கு நடுவில் இன்டர்செக்ட் ஆகிருக்கல டார்க்காக ஹைலைட் ஆகுதுன்னா அது மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ரெண்டுமே ட்ரிம் ஆகி போயிடும். இது மாதிரி இது ரொம்ப யூஸ் ஆகாது நமக்கு. இது வேணால் அடிக்கடி யூஸ் ஆகும். சப்ட்ராக்ட் அந்த டோர் விண்டோ ஓப்பனிங் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். இன்டர்செக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்படி கட் பண்ணி நடுவில் இருக்கிறத மட்டும் எடுக்க. இதுவே சப்ட்ராக்ட் பண்ணாலுமே அந்த ஒரு சர்க்கிள் மட்டும் போகும். இப்போ சப்ட்ராக்ட் கொடுத்துட்டு என்டர். இதில் உங்களுக்கு எந்த சர்க்கிள் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். என்டர். தென் எது டெலிட் ஆகி போகணுமோ அதை ரெண்டாவதாக செலக்ட் பண்ணணும். என்டர். கட் ஆகி போயிடும். இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த சப்ட்ராக்ட் யூஸ் ஆகும். ஜஸ்ட் சாலிடாக இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதில் சப்ட்ராக்ட் அப்படின்றது எந்த பார்ட் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அது ரிமூவ் ஆகும். சப்ட்ராக்ட். இன்டர்செக்ட் அப்படின்றது இன்டர்செக்ட் ஆனது இருக்கும், அதுக்கு வெளியில் இருக்கிறது போயிடும். அதான் டிஃப்ரெண்ட். இது ரெண்டையும் பிக் பண்ணி என்டர் அழுத்தினா அது ரிமூவ் ஆகிடும். மெயினாக இதெல்லாம் அந்த மெக்கானிக்கல் இதில் தான் யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் பார்ட்ஸ் டீட்டெயில் வரையும் போது யூஸ் ஆகும். சிவிலில் நமக்கு அடிக்கடி இந்த பாலிசாலிட் சப்ட்ராக்ஷன் இவ்வளோதான் யூஸ் ஆகும். ஜாயின் யூனியன் வேணால் யூஸ் ஆகும். அதே போல் தான் விண்டோவுக்கும் பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதை மூவ் பண்ணி வைக்கணும். இப்போது மறுபடியும் ரெக்டாங்கிள் எங்கெல்லாம் விண்டோ இருக்கும் அங்கே போயிட்டு இந்த பாக்ஸை வரையணும். சும்மா இந்த ரெண்டு பக்கமும் இந்த பாக்ஸை வரைகிறேன். அப்புறம் இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கு.
தென் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பாலிலைன் கார்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற லைன் மேலே தான் அதை வரைஞ்சிருக்கோம். அப்போ செலக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும், அங்கே லைன் இருக்குது, பாலிலைன் இருக்குது, ரெண்டில் எது வேணும்னு கேட்குது. பாலிலைன்னா நம்ம வரைஞ்ச ரெக்டாங்கிள் அதை செலக்ட் பண்ணணும். அப்புறம் அதை எக்ஸ்ட்ரூட் 4 feet விண்டோவோடது 4 feet. தென் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இதை சில் ஹைட்டுக்கு மூவ் பண்ணணும். எம் என்டர். அந்த இருந்த இடத்துல இருந்தே 3 அடிக்கு ஃபஸ்ட்டு மேலே மூவ் பண்ணணும். அப்வர்டில் 3 feet. அதுக்கப்புறம் தான் பில்டிங்கில் வைக்கணும். இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து இதில் வைக்கணும். எம் என்டர். அதே கார்னர் சூஸ் பண்ணுறேன், இங்கே பிக் பண்ணுறேன். இப்போ விண்டோவெல்லாம் அங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் சப்ட்ராக்ட் வால் என்டர். அந்த விண்டோ இருக்கிற பார்ட் செலக்ட் பண்ணி என்டர். இவ்வளோ. இப்போ ஆர்பிட் நீங்கள் கமெண்ட் கொடுத்தும் யூஸ் பண்ணலாம். ஆர்பிட்னு கமெண்ட் கொடுத்துட்டு மவுஸோட லெஃப்ட் கிளிக் பட்டனை மட்டும் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணால் ரொட்டேட் ஆகும். இன்னொன்று, கீபோர்டில் ஷிஃப்ட்டு மவுஸோட அந்த வீல் மிடில் பட்டன் ஷிஃப்ட்டையும் அந்த மவுஸ் பட்டையும் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணாலும் ரொட்டேட் ஆகும். ஆனால் பிடிச்சிட்டே இருக்கணும், 2 பட்டனையும் பிடிச்சிட்டே ட்ராக் பண்ணணும். ஆர்பிட்னா எதையும் ஹோல்டு பண்ண வேணாம், ஜஸ்ட் ஆர்பிட்னு கொடுத்துட்டு மவுஸை மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதும். ஆனால் இப்போ நம்ம இதை ஈஸியாக ரிவீட்டில் வரைஞ்சிடலாம். இவ்வளோ கட்லாம் பண்ண வேணும். நீங்கள் ரிவீட்டில் அந்த பிளான் படி வரைஞ்சாலே டோரை வச்சாலே அதில் டோர் விழுந்துடும். நாமளாம் கட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். இது ரொம்ப பேசிக். இதெல்லாம் முன்னாடி வந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெட்சப் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் தான் வரைஞ்சாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ்ஃபுல்னு ஒன்று சொன்னேன் இல்லையா. ப்ரெஸ்ஃபுல்ன்ற ஆப்ஷன் வந்து இப்போ ஒரு சாலிட் வரைஞ்சிட்டோம், 3D ஆக்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் ரைஸ் பண்ணணும், இல்லை ஹைட்டை குறைக்கணும், அந்த மாதிரி நீடுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ப்ரெஸ்ஃபுல் ஏற்கனவே இருக்கிற 3D ஆப்ஜெக்டை எடிட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் இல்லை, ப்ரெஸ்ஃபுல் கமெண்ட் தான் டைப் பண்ணணும் ஃபுல்லாகவே. இப்போ இந்த ப்ரெஸ்ஃபுல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஏற்கனவே 3D ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் மேலே ஹைட் ஏற்றணும் அப்படின்னா எந்த பக்கம் நான் ஹைட் மட்டும் இல்லை, லெஃப்ட் ரைட் எங்கே வேணால் செலக்ட் பண்ணலாம். இப்போ டாப்பில் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி மவுஸை இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். அதே கிளிக் பண்ணிட்டு டவுன் கொண்டு வந்தால் டிக்ரீஸ் ஆகும். அதே போல் தான் லென்த்தும், லென்த் இன்க்ரீஸ் ஆகும், லென்த் டிக்ரீஸ் ஆகும். இது மாதிரி ஏற்கனவே இருக்க 3D ஆப்ஜெக்ட்ஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ஃபுல் தேவைப்படும். லென்த் ஹைட் ரெண்டுமே நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் வால் திக்னஸ், ஏதாவது 2D ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அங்கேயும் இப்போ சர்க்கிள் வரைகிறோம்னா அதெல்லாம் யூஸ் ஆகும். அப்போது தேவைப்படும். கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரூட் மாதிரி தான், ஆனால்
சாலிடுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து சாலிட் எடிட்டிங் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதை வரைஞ்சி முடிச்சப்பறம் அதில் இருக்க சேஞ்சஸ் எல்லாம் எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மூத் மெஷின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் எல்லாம் ஷார்ப் எட்ஜாக இருக்கு இல்லையா, அதை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ ஷார்ப் எட்ஜாக இருக்கிறத நான் ஸ்மூத் கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத் ஆப்ஜெக்ட் கிரியேட் மெஷ். இப்போ இந்த எட்ஜெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி மாறிடும். அந்த எட்ஜ் எல்லாத்தையும் கட் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லா பக்கமும் பாரு டைமண்ட் ஷேப்பில் மாறிடும். இல்லை ஃபில்லட்டும் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஃபில்லட் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம். ஃபில்லட் கொடுத்துட்டு என்டர், ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ என்டர். நான் அதில் 1 feet ரேடியஸாக அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த எட்ஜை கிளிக் பண்ணாலும் அந்த எட்ஜ் 1 feetக்கு ஸ்மூத் ஆகிடும். மொத்தமாக நீங்கள் எத்தனை எட்ஜ் வேணாலும் நார்மலாக அந்த 2D ஆப்ஷனே அதில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லட் கமெண்ட் கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு 1 feet, அப்புறம் எத்தனை எட்ஜெல்லாம் நீங்கள் மாற்றணுமோ அந்த எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணி என்ட்ரம்னா அந்த பெண்டு கிடைக்கும். இது என்ன பண்ணிட்டோம், அந்த ஸ்கெட்சவே மாற்றிடும். ஒரு இடத்த மட்டும் ஸ்மூத் பண்ணாது, மொத்த ஸ்கெட்சையே வந்து எல்லா இடத்தையும் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னும் அது மாதிரி மாற்றிடும். ஸ்மூத் பண்ணுறது கிரியேட் மெஷ். அது பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் மைனஸ் ஐக்கான் இருக்கும். இதெல்லாம் இன்னும் ஸ்மூத் பண்ணுறது. இப்போ ப்ளஸ் கொடுத்தா இன்னும் பெண்ட் ஆகும், மைனஸ் கொடுத்தா பேக்கில் வரும். இதெல்லாம் எதாவது பில்லோ மாதிரி குஷன் மாதிரி கிரியேட் பண்ணோம்னா அப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்மூத் பண்ணதும் ஒரு ஷேப் கிடைக்குது. அது பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா இன்னும் பெண்ட் ஆகும். இன்னும் பெண்ட் ஆகிட்டே போகும், அந்த ஸ்மூத்தன் ஆகிட்டே போகும். அவ்வளோதான். அப்புறம் அதில் மைனஸ் ஐக்கான் இருக்கும். மைனஸ் ஐக்கான் கொடுத்தா பேக்கில் வரும், நீங்கள் பண்ண ஆக்ஷன்லாம் பேக்கில் வரும். ஏதாவது குஷன் மாதிரி பில்லோ மாதிரி மேக் பண்ண தேவைப்படும். லஞ்சுக்கு அப்புறம் ரிமைனிங் பார்ப்போம்.